அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களை படைத்த ரப்பு எங்களை ஹைர உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படி என்றால் அந்த ஹைர உம்மத் என்றால் என்ன? அந்த ஹைர உம்மத்தை எங்களால் என்று பார்க்க முடியுமாக இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. வாருங்கள், கற்பனை உலகில் சென்று சற்று பார்த்துவிட்டு வருவோம். உலகில் பல்வேறுபட்ட பிரதேசங்களை நாங்கள் பார்க்கின்றோம். சிலர் ஒவ்வொரு பிரதேசங்களை தேர்ந்தெடுப்பார்கள். அமைதியாக வாழ வேண்டும் என்றால் சில பிரதேசங்களுக்கு செல்வார். பொருளாதாரத்தில் மேம்பாடு வேண்டும் என்றால் இன்னொரு இடத்துக்கு செல்வார். ஆரோக்கியமாக வாழும் என்றால் அது வேறொரு இடமாக இருக்கும். அதே போல நிம்மதியாக, சந்தோஷமாக, அச்சமற்ற ஒரு சூழலை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் உலகில் ஏராளமான இடங்களை நாங்கள் பார்க்கலாம். சற்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த உலகம் அதனை விரும்பும் அல்லவா? இந்த சூழல் அதனை ஏற்றுக்கொள்ளும் அல்லவா? அந்த சூழலிலே மனிதர்கள் மாத்திரமன்றி அங்கே வாழ்கின்ற விலங்கினங்கள், மரம், செடி, கொடிகள் இவை அனைத்துக்கும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும், பெருமானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அமைதியான, நிம்மதியான மனிதர்களும் ஏனைய படைப்பினங்களும் சந்தோஷமாக, அச்சமில்லாமல், பதற்றமில்லாமல் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை பார்த்துதான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹைர உம்மத் சொல்கின்றார். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 8ஆம் தேதி ஹைர உம்மத்தின் அடையாளங்கள் என்ற தொனிப்பொருளிலே மாவனல்லை மஸ்ஜித் அல் ஹுதா ஜும்மா பள்ளி வாயிலே அசர் தொழுகையுடன் நடைபெற இருக்கின்ற இந்த இஜ்மாவிலே நானும் நீங்களும் கலந்து பயன்பெறுவோம். வாருங்கள்.